வணக்கம். ரெண்டு விஷயத்தோட ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஒரு வெரி ஸ்பெஷல் வீடியோஸ் நான் போடுறேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது ஒரே ஒரு சமாச்சாரம். மார்க்கெட் கிராஷா, மார்க்கெட் பெருசாக கரெக்ஷன் வருமா? இதுக்கு நிறைய விதத்தில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்பயுமே நம்மளோட வரலாறு, ரைட், ரிப்பிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி, இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதான் நாங்கள் முழு நேரமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் இது மார்க்கெட் கிராஷா இல்லை கரெக்ஷனா கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்மளோட வரலாறு இதை பூரா சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. 2008 மார்க்கெட் பெருசாக கிராஷ் ஆச்சு. அதுக்கு உங்களுக்கு தெரியும், லேமன் பிரதர்ஸு, யூஎஸில் இருக்கிற சில பிரச்சனைகள், அதனால் உலகம் பூரா பிரச்சனை வந்துச்சு. இப்போ யூஎஸில் ஒரு பிரச்சனை மார்க்கெட் 2008 65% கரெக்ஷன் ஆச்சு. 2008 இது 2025 இருக்கிறோம். 17 வருஷத்தில், இந்த 17 வருஷத்தில் நம்ம க்ளோஸ் டு அபவுட் 6 கரெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம், இன்க்ளூடிங் 2 கிராஷ், ரைட். இந்த இதில் 6 கரெக்ஷன்ஸில் 6 இதில் 2 கிராஷ். 2008 65%, 2020 40%, 39%, 40% நீங்கள் வச்சிங்களேன். மீதி எல்லாமே சின்ன கரெக்ஷன், 25, 30, 18 அப்படி கரெக்ஷன். நம்ம இன்னும் 13% தான் கிராஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கே அவனுக்கு வயிறு கலக்குது, அவனுக்கு பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ பியூட்டிஃபுல்லாக சார்ட்டோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன் இந்த பீதி ஒன்று, ரெண்டாவது மார்க்கெட் கரெக்ஷனா கிராஷா, ரைட். இதை வச்சுட்டு நம்ம சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். செபி ரூல்ஸ் இருக்குது. செபி ரூல்ஸ் பிரகாரம் நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாஸ் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், சரியா? ரூல் பிரகாரம் என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். டெஃபினட்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கன்வே ஆகும். நாளைக்கு வீடியோ டெஃபினட்டாக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷனோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மொதல் அறிவிப்பு. செகண்ட், நம்மளோட ட்ரைனிங் இந்த சாட்டர்டே அன்னைக்கு நம்ம ஆரம்பித்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லிமிட்டட் மெம்பர்ஸ் தான் நம்ம சேர்த்துருக்குறோம். வாங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முழுக்க டெக்னிக்கல் அனாலிசிஸ். எனக்கு வேண்டியது உங்களுக்கு ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ். பேசிக்கில் ஓரளவுக்கு நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப எக்ஸ்பர்ட்டாலாம் இருக்கணும்னு இல்லை, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியணும், இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கணும். அண்ட் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் கற்றுக்கணுன்ற எண்ணத்தில் வாங்க. சம்பாதிக்கணுன்ற எண்ணம் அடுத்தது. எப்பயுமே நீங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மராக இருங்க, அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக வரும். அடிக்கடி நான் சொல்லி கொடுத்தது, எனக்கு கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், உனக்கு பூவு பழம் மேலே ஆசை இருக்குன்னு சொன்னால் பூவும் பழத்தில் வேலை பண்ணாத, மண்ணும் வேரில் வேலை பண்ணு. அது பை ப்ராடக்ட். சச்சின் டெண்டுல்கர் பணம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் கிரிக்கெட்டுக்கோசரம் வரல. அவர் பெஸ்ட் பேட்ஸ்மேனாக ஆகணும், பெஸ்ட்டாக பால் அடிக்கணும், அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணார். மணி வாஸ் அ பை ப்ராடக்ட். அது மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் இல்லை ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் உங்களோட ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் தட் பர்டிகுலர் ஏரியா. மணி இஸ் அ பை ப்ராடக்ட். நான் மணி சம்பாதிக்கிறதுக்கோசரம் நான் வரேன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடாது. உங்களோட பேஷன் இங்கே இருக்கணும். நீங்கள் வாங்க, நான் என்னோட 13-14 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஒரு 120 நபர்கிட்ட நான் பர்சனலாக போய் அட்டன் பண்ணிட்டு வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் பேஸ், அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி. கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேருந்து, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்லேருந்து, ஸ்விங் ட்ரேடர்லேருந்து, இன்ட்ராடே பிளேயர்லேருந்து, ஆப்ஷன் பையிங் செல்லிங், அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 6 months கோர்ஸ். நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888க்கு. தே வில் கிவ் யூ மோர் டீட்டெயில்ஸ். மார்க்கெட்டுக்கு வரலாம். இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிஃப்டி -78 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ். ஸ்பாட் வெறும் 14 பாயிண்ட்ஸ், ப்ரீமியம் 2 பாயிண்ட் தான். இன்ட்ராடே ஸ்விங் 190 பாயிண்ட்ஸ். இன்ட்ரெஸ்டிங், ஞாபகம் வச்சுங்க, டியூஸ்டே இன்னைக்கு ப்ரீமியம் 2ல் க்ளோஸ் ஆகுது. எப்பயுமே எக்ஸ்பைரி இன்னைக்கு இந்த ப்ரீமியம் இப்படி இருக்கும். இது இன்றைக்கே இருக்குது. ஃப்ரைடே இன்னைக்கு மார்க்கெட் நம்மளது பயத்தில் க்ளோஸ் ஆச்சு. நேற்று யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ். வாஷிங்டன் டிசி அவங்களுக்கு பர்த்டேன்னு வச்சுங்க, மார்க்கெட் க்ளோஸ், யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ். ஸோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 3 நாள் லீவுக்கு அப்புறமா. ஸோ இன்றைக்கி டிசிஷன் நிறைய நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் வீக் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் தட் இந்த வாரத்தில் நிறைய டிசிஷன்ஸ் மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. லெவல்ஸ், ரைட், கீழே 22,500 லெவலுக்கு கீழே மோர் ஆன் செல் சைட்,
அப்சைடில் வந்து 23,100க்கு மேலே வந்து அப்சைடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 600 ரேஞ்ச் இப்போதைக்கு இருக்குது. இந்த டீட்டெயில்ஸை தவிர மற்ற எந்த டீட்டெயில்ஸுமே நான் கொடுக்கல. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் சூழ்நிலை பயங்கர டென்ஷனில் நிற்கிது. மார்க்கெட் எங்கே போகுது? இது எல்லாத்துக்கும் யார் டைரெக்ஷன்? யூஎஸ் மார்க்கெட் டைரெக்ஷன். யூஎஸ் மார்க்கெட்டுக்கு யார் டைரெக்ஷன்? ரெண்டே நபர் தான். ஒன்று ட்ரம்ப்பு, இன்னொன்று இப்போ ஆஃப் லேட்டாக எலான் மஸ்க். ரைட்? இந்த 2 நபரை வந்து போட்டு யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற அத்தனை மார்க்கெட்டையும் போட்டு துணி துவைக்கிற மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சிட்ருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து வெயிட்டிங், என்ன நடக்க போகுது. இந்த டென்ஷனை எங்கே காட்டுது? சாதாரணமாக இந்தியா விக்ஸை நம்ம பார்ப்போம், இல்லை டாலர் இண்டெக்ஸை பார்ப்போம். அங்கெல்லாம் கிடையவே கிடையாது. கோல்டில் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. கோல்டு வந்து அரௌண்ட் 20 இல்லை பாருங்கள், ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணி less than 3 minutes ஆகுது. 26லேருந்து ஆல்மோஸ்ட் 32க்கு வந்துடுச்சு டாலர். இது கோல்டு 1.2% வந்து ஏறி இருக்குது இன் டாலர் டேர்ம்ஸில். ஸோ டென்ஷன் பூரா கோல்டில் தான் போய் காட்டிகிட்டு இருக்காங்க. ருப்பி டேர்ம்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் 8,900 rupees per gram ஆஃப் 24 கேரட். நான் 22 பற்றியே பேசல, 24 கேரட். சில்வர் வந்து 99,200 per kg. இது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை வந்து இன்னும் உடைக்கல. டாலர் டேர்ம்ஸில் வந்து சில்வர் வந்து பெருசாக வந்து ஏறல. சில்வர் வந்து வெறும் 0.4% வந்து ஏறி இருக்குது. காப்பர் வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2% கீழே விழுந்திருக்கு. நேச்சுரல் கேஸ் வந்து 1.2%, 1.4% கீழே விழுந்திருக்கு. காப்பர் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஏன் கீழே விழுவுது? நேச்சுரல் கேஸ் யூரோப்பில் வந்து குளிர் விட்டு போச்சு ஆல்மோஸ்ட். ரைட்? இன்னொன்று வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து தோஸ்த் ஆகிறாங்க. யுக்ரைனை குப்பையில் போட்டாச்சு. ஸோ டெஃபினெட்லி யுக்ரைனில் அந்த பிரசிடெண்ட் அவர் வந்து கை மாறுதுன்னு சொன்னால் அகெயின் ரஷ்யன் கேஸ் வந்து யூரோப் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த கதை வந்து பழைய கதை. இப்போதைக்கு ட்ரம்ப்பும் பியூட்டின் இவங்க 2 பேரும் சவுதி அரேபியாவில் உட்காந்து பேசுகிறதுக்கான கிரவுண்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. 2 சைடில் வந்து மினிஸ்டர்ஸ் வந்து உட்காந்துட்ருக்காங்க. நினச்சி பாருங்களேன், என் வீட்டு பிரச்சனை என்னையை விட்டுட்டு யாரோ 2 பேர் உட்காந்து பேசுகிறாங்களாம். பாவம். ரைட்? எப்பயுமே வந்து ஒருத்தனுக்கு எடுத்தார் பிள்ளை. ரைட்? இன்னொருத்தனோட பேச்சை கேட்டு இன்னொருத்தனோட ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு நீங்கள் விளாண்டால் நீ காலி. எப்போ வேணாலும் உன்னைய சாப்பாட்டில் இருக்கிற கருவேப்பிலை மிளகா மாதிரி தூக்கி அப்படி போட்டுருவாங்க. இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இந்த உண்மை உண்டு. யார்தாச்சும் பேச்சை கேட்டு டிப்ஸை வாங்கி அவன் ரெக்கமெண்டேஷன் சொன்னான்ற பேஸ் பண்ணி நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் நீங்களும் ஒரு கருவேப்பிலை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய நேரத்தில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. மார்க்கெட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிராஷ் ஆகுதுனால் நான் ஏன் பொழப்பா பார்ப்பேன்? நீங்கள் ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது மாதிரி மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் தேர் ஓன் ப்ராஃபிட். அவங்க என்ன சம்பாதிக்க முடியும் அந்த தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி உங்கள் ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு பார்வை வச்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். நம்ம இவ்வளோ தூரம் கோல்டு அண்ட் சில்வர் பற்றி பேசிட்டோம். அப்படியே ருப்பியும் பேசிடலாம். ருப்பி அதே இடத்துல ஸ்டெடியாக நிற்கிது. நேற்று 86 rupees 85 பைசாவில் இருந்துச்சு. இன்றைக்கி 95 பைசாவில் இருக்குது. 10 ரூபாவில் 10 பைசா வந்து வீக்காக இருக்குது. ஸோ இது முடிஞ்சவொடனே அடுத்ததை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே அதர் தென் டெக்னாலஜி, ஃபார்மா, இந்த 2 செக்டார் மட்டும் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இப்போ நேச்சுரல் கேஸ்லாம் கீழே விழுந்த மாதிரி நேற்று வந்து கீழே விழுந்துச்சு. அதுக்கான எதிர்வலி எம்ஜிஎல், ரைட், மகாநகர் கேஸ் லிமிடெட், கெயிலு, ஓஎன்ஜிசி, பெட்ரோநெட்டு, இவங்களாம் வந்து குஜராத் கேஸ், இவங்களாம் வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. ஸோ கேஸ் சைடும் வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. ஆனால் 3 ஹெவி வெயிட்ஸ் இருக்காங்களே, ரிலையன்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு, ஃப்ளாட் நெகட்டிவ். ஆயில் இண்டியா கொஞ்சம் ஜாஸ்தி நெகட்டிவ் அண்ட் பிபிசிஎல் அதுவும் வந்து நெகட்டிவ். இது 3 சேர்த்து செக்டரை இறக்கிடுச்சு. பட் கேஸ் சைடில் வந்து இவங்களாம் வந்து மேலே இருந்தாங்க. டெக்னாலஜி, ரைட், பர்சிஸ்டன்ட் வந்து இன்றைக்கி 4.1% அப்பாக இருந்துச்சு. எல்என்டி மைண்ட்ரி இவங்க வந்து அப்பில் இருந்துச்சு. இவங்களாம் வந்து மேலே தூக்குனால அந்த செக்டாரும் மேலே இருந்துச்சு. அண்ட் ஃபார்மாவில் அபாட் இண்டியா, மேக்ஸ் ஹெல்த்து, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இவங்களாம் வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்தாங்க. ஹெவி வெயிட்ஸ் யாருமே வந்து நெகட்டிவ் சைடில் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து மோர் ஆர் லெஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா
ஒரு டைரக்ஷன் இல்லாத தான் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைரக்ஷன் எங்கே வரும்? 2 இடத்துல வரும். ஒன்று, மார்க்கெட் ஏற்கனவே 13-14% வந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. 13.5% எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒன்று. ஆனால் நிறைய ஸ்டாக்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40, 50, 60% கரெக்ஷன் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட்டில் வந்து எப்படி எடுத்துக்கலாம், ஓவர் ப்ரைஸ்டாக இருந்துச்சுல, 10 ரூபா பொருள் ஏற்கனவே வந்து 50 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ 50 ரூபாயில் வந்து 30 ரூபாய்க்கு இறங்கியிருக்கு, இல்லை 20 ரூபாய்க்கு இறங்கியிருக்கு. அதுக்குள்ளார விலைவாசியெல்லாம் மேலே ஏறி ஒரு 20 ரூபா 22 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட் வேல்யூவேஷனும் ஸ்டாக் ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்லோ டவுன் ஆகிருக்குல்ல, இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. ப்ளஸ் கன்சம்ஷன், நம்ம வாங்கி சாப்பிட்றதும் வந்து கம்மியாகிருக்கு. ஸோ இந்த கன்சம்ஷன் ஆகட்டும், கேபெக்ஸ் போடுறது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணது, இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் காட்டுது. எங்கே காட்டுது? கன்சம்ஷன்லேயும் வர கலெக்ஷன்ஸ்லேயும் வந்து அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு, ஃபுல் ஸ்லோ டவுன் ஆகலை. ஸோ இது வந்து எப்போ ரிவைவ் ஆகும், அதுதான் கேள்வி. ரைட்? ஒன்று. ரெண்டாவது, இதெல்லாம் ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கு, விலைவாசியில் ஏறி இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கிட்டனால் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட்லாம் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க இப்போ பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எங்கேயாச்சும் கொஞ்சம் பச்சை பச்சைன்னு ஏதாச்சும் ஒரு துளிர் ஊட்டிச்சுன்னு சொன்னால் ஹெவி பையிங் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது சைடில். ரைட்? மார்க்கெட் சைடில் ஹெவி கேஷ் இஸ் வெயிட்டிங். ஸோ அந்த ஹெவி கேஷ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இம்மீடியட்டாக வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கணும் மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்றது. 2 விதத்தில் இதை எடுத்துக்கலாம். ஒன்று, முதல் 100 ரூபாவில் இருந்துச்சு, இப்போ 86 ரூபாய்க்கு வந்திருக்கு. 14% வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டில் வாங்குகிற, இல்லை இது வந்து இன்னமும் வந்து ஒரு 10-15% கீழே வரலாம் நினச்சால் வெயிட் பண்ணி வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆல்ரெடி லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ட்ரைங் டு கோ இன். எல்லாருமே வந்து இந்த 2 நபருக்கோசம் தான் வெயிட்டிங். ட்ரம்ப் அண்ட் எலான் மஸ்க் என்ன பண்ண போகிறாங்க, இன்றைக்கி யூஎஸ் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக எந்தெந்த செக்டாரில் வந்து டேரிஃப்ஸ் எப்படி போட போகிறாங்கன்றது பார்க்கணும். ஸோ அந்த டேரிஃப் மட்டும் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்துருச்சு, அதாவது நம்ம எதிர்பார்த்தோம் 4 அரை விடுவான்னு, சாரி ஐ எம் யூஸிங் எ வெரி ஸ்ட்ராங் வேர்ட் பட் ஸ்டில், ஆனால் வந்தது வந்து ஒரே ஒரு அடி தான் விழுந்துச்சுன்னு சொன்னால் ஓகே ஃபயர். ஸோ அது மாதிரி எடுத்துகிட்டு பாசிட்டிவிட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்பயுமே வந்து கையில் என்ன இருக்குன்னு தெரியாத வரைக்கும் பிரச்சனை. தெரிஞ்சு அது பயங்கர நெகட்டிவாக இருந்தாலும் தட்ஸ் ஓகே. அங்கேருந்து என்ன பண்ணுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து மார்க்கெட்டோட சூழ்நிலை. என்ன நடக்க போகுதுன்றது தெரியாதனால வெயிட்டிங். ஸோ அது வந்து பயங்கர நெகட்டிவான நியூஸாக இருந்தாலும் மார்க்கெட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு அங்கேருந்து பையிங் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஒன்று, நாளைக்கு நம்மளோட ஸ்பெஷல் வீடியோ வித் கிராஃபோட சார்ட்டோட நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.